உலகமே வியந்து பார்க்கும் ஒரு திருவிழாதான் கர்நாடகா மாநிலம் மேல்கோட்டை ஸ்ரீ நாராயண பெருமாள் கோவில் வைரமுடி சேவை. பார்கடலில் இருந்து பூலோகம் வந்த இந்த கிரீடம் மிகவும் அதிசயமானது. ஒரு நாள் ஸ்ரீமன் நாராயணன் தன் மனைவி மகாலட்சுமி அன்னையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட அன்னையும் கோபத்தில் பூலோகம் வந்துவிட்டாள். பார்கடலில் பரந்தாமன் பாம்பனை மேல் தனியாக துயில் கொண்டிருக்கும் சமயத்தில் தினமும் ஜெய விஜயர்கள்தான் காவலர்களாக நிற்பார்கள். அன்று கருடன் காவலாக நின்றார். கருடனின் கண்ணை மறைத்துவிட்டு சயன நிலையில் துயில் கொண்டிருந்த பெருமாளுக்கு அருகில் வந்தான் பிரகலாதனின் மகனான விரோச்சனன். இதுதான் வைர கிரீடத்தை திருட தகுந்த தருணம் என நினைத்து அவர் அருகில் சென்று அதை எடுத்துவிட்டு பாதாள லோகத்துக்கு சென்று விட்டான். வந்து பார்த்த கருடனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன இது? பகவானின் தலையில் கிரீடமில்லை. பெருமாளே, நான் போய் அதை கொண்டு வருகிறேன் என வாக்குறுதி கொடுத்துவிட்டு புறப்பட தயாராகும் தருணத்தில் என் துணைவியை கொண்டு வர உன்னால் முடியவில்லை, வைர கிரீடத்தை எப்படி கொண்டு வருவாய் என்று பெருமாள் வினவினார். எனக்கு ஒரு துப்பு கொடுங்கள், உங்கள் முன்னால் கொண்டு நிறுத்துகிறேன் என்று சொன்னார் கருடன். அவள் இருக்கும் இடம் தெளிவாக இருக்கும் என்று சொல்லி அனுப்பினார். கருடனும் புறப்பட்டு பாதாள லோகத்துக்கு சென்று விரோச்சனன் கொண்டு சென்ற வைர கிரீடத்தை எடுத்துக்கொண்டு பறந்தார். பறக்கும் தருணத்தில் அன்னையின் ஞாபகம் வந்தது. அதே நேரத்தில் கிரீடத்தில் இருந்து நீலக்கல்லொன்று விழுந்திருப்பதை பார்த்தார். பூலோகத்தை குனிந்து பார்க்கும் போது ஒரு குளம், அதில் தண்ணீர் அவ்வளவு தெளிவாக இருந்தது. நீலக்கல் உள்ளே விழுந்து கிடப்பது கருடனுக்கு தெரிந்தது. அதை எடுத்து கிரீடத்தில் பதித்தார். திடீரென்று ஒரு இடத்தில் பசுக்கள் சூழ்ந்து நிற்க நடுவில் ஒரு சிறுவன் புல்லாங்குழல் வாசிப்பதை பார்த்தார். கீழே இறங்கி கையில் இருந்த கிரீடத்தை அவர் தலையில் வைத்து பார்த்தார். அப்படியே அவன் தலையில் பொருந்தியது. அவர் வேறு யாரும் இல்லை, சாட்சாத் நாராயணன், அதாவது கிருஷ்ண பகவான். அந்த கண்ணனால் ஆராதிக்கப்பட்ட பெருமாள் தான் மேல்கோட்டை ஸ்ரீ நாராயண பெருமாள். கருடன் கிருஷ்ணனுக்கு சூட, கிருஷ்ணன் ஸ்ரீ நாராயணனுக்கு சூடிய வைர கிரீடம் தான் இன்று வரை அவருக்கு சூடப்படுகிறது. இந்த கோவில் உற்சவரை முகலாயர்கள் கைப்பற்றி சென்று விட்டார்கள். ராமானுஜர் அந்த ஸ்தலத்திற்கு வந்திருந்த சமயத்தில் பகவான் அவர் கனவில் தோன்றி விஷயத்தை சொன்னார். அவரும் டெல்லி சென்று முகலாயர்கள் கோட்டைக்குள் காலடி எடுத்து வைக்கவே மன்னனின் பெண் குழந்தை பெருமாள் சிலையை வைத்து விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்தார். அருகில் சென்று சிலையை கேட்டார். அவள் கொடுக்க மறுத்தாள். செல்லப்பிள்ளையே வா என்று அழைக்கவே ஜல் ஜல் என்ற ஓசையுடன் வந்து மடியில் அமர்ந்தார். கிபி 12ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் ராமானுஜர் அங்கே இருந்தார். இந்த கோவில் மண்ணுக்குள் புதைந்திருப்பது அவருக்கு தெரிய வந்தது. விஷ்ணுவர்தன் என்ற மன்னனின் துணையுடன் கோவிலை கட்டி எழுப்பினார். பங்குனி மாதத்தில் உற்சவருக்கு வைரமுடி சாத்தி நாச்சியாரோடு எழுந்தருளச் செய்யும் வைரமுடி திருவிழா மிக மிக விசேஷமானது. நன்றி.